அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புதுச்சேரி பாமக பொதுக்குழுவில் ராமதாஸ் மற்றும் அன்புமணிக்கிடையே மோதல் ஏற்பட்டதாக செய்தி கிடைத்திருக்கிறது. முகுந்தன் என்பவருக்கு பதவி கொடுத்ததற்கு அன்புமணி எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் இடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. கட்சியில் சேர்ந்து 4 மாதங்கள் ஆனவருக்கு பதவி அளிப்பதா என அன்புமணி கேள்வி எழுப்பிய நிலையில், நான் யாரை நியமிக்கிறோனோ அவர்கள்தான் நிர்வாகிகள் என ராமதாஸ் கூறியதாகவும் செய்தி கிடைத்திருக்கிறது. இல்லையா போயிட்டாங்க. அதனால் எங்களிலிருந்து அவர் அந்த பொறுப்பை ஏற்று மாநில இளைஞர் சங்க தலைவர் பொறுப்பை ஏற்று அன்புமணிக்கு உதவியாக எனக்கா? ஆமாம், எனக்குலாம் வேணாம். அவனுக்கு இப்போ தான் 4 மாதம் வந்தான். கட்சியில் 4 மாதத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான். அவனுக்கு இளைஞர் சங்கம்னா என்ன அனுபவம் இருக்குது? அவனுக்குலாம் என்ன அனுபவம் இருக்குது? வேற என்ன போட்டு பண்ணுங்க, நல்ல அனுபவசாலியாக பண்ணுங்க தான் நான் சொன்னேன். கலரில் நல்ல ஆள் வேணும், நல்ல திறமையாக வேணும்னு. வந்த உடனே போய் அப்புறம் இளைஞர் சங்க பொருளில் போட்டு நான் சொல்றது தான் நீங்க சொல்லுங்க, கேட்கணும். யாரா இருந்தாலும் நான் சொல்றது தான் கேட்கணும். எல்லாம் பண்ணுங்க புரியுதா? நான் சொல்றதை கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. இது நான் உண்டாக்குற கட்சி. நான் சொல்றதை கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. என்ன சரின்னா சரி, போ. முகுந்தன் மீண்டும் சொல்றேன், மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமிக்கப்படுகிறார். கை தட்டுங்க. குடும்பத்தில் என்ன ஒன்று போடு, குடும்பத்தில் அவ்வளோ நன்றி. யார் சொல்றது? நிறைவாக நன்றி சொல்ல வருகிறார். இந்த சென்னையில் பனையூரில் எனக்கு ஒரு அலுவலகம் நான் வச்சிருக்கிறேன். ஒரு புதுசாக வந்து ஆரம்பிச்சிருக்கிறேன். அங்கே வந்து எல்லாம் என்னை பார்க்கலாம். பனையூரில், சென்னை பனையூரில் அலுவலகம் ஒன்று திறந்திருக்குது. 3வது தெருவில் வச்சிருக்கு. ஃபோன் நம்பருங்க, ஃபோன் நம்பர் 444446060628. நீ குறிச்சிக்க. என்ன தொடர்புகளெல்லாம் எல்லாம் வந்து எப்போனா பார்க்கலாங்க. இன்னொரு அலுவலகம் திறந்துங்க, நடத்துங்க தானே சொல்றேன். நடத்துங்க. அவரு உனக்கு உதவியா இருக்க போறாரு. முகந்தாலும் உனக்கு உதவியா இருக்க போறாரு. அதனால இதை யாரும் மாற்ற முடியாது. உனக்கு விருப்பம் இல்லைன்னா அவ்வளவுதான். வேற என்ன சொல்ல முடியும்? முகுந்தன் தலைவர், நான் சொல்றதுதான் கேட்கணும். நான் ஆரம்பிச்ச கட்சி, நான் என்ன சொல்றேனோ அதெல்லாம் செய்யணும் எல்லாரும். அப்படி விருப்பம் இல்லாதவர்கள் விலகிக் கொள்ளுங்கள். யாரா இருந்தாலும் விருப்பம் இல்லாதவர்கள், என் பேச்சை கேட்காதவர்கள் விலகிக் கொள்ளலாம். நன்றி. யாரா சொல்றது? இல்லையா போயிட்டாங்க. அதனால் எங்களிலிருந்து அவர் அந்த பொறுப்பை ஏற்று மாநில இளைஞர் சங்க தலைவர் பொறுப்பை ஏற்று அன்புமணிக்கு உதவியாக எனக்கா? ஆமாம், எனக்குலாம் வேணாம். அவனுக்கு இப்போ தான் 4 மாதம் வந்தான். கட்சியில் 4 மாதத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான். அவனுக்கு இளைஞர் சங்கம்னா என்ன அனுபவம் இருக்குது? அவனுக்குலாம் என்ன அனுபவம் இருக்குது? வேற என்ன போட்டு பண்ணுங்க, நல்ல அனுபவசாலியாக பண்ணுங்க தான் நான் சொன்னேன். கலரில் நல்ல ஆள் வேணும், நல்ல திறமையாக வேணும்னு. வந்த உடனே போய் அப்புறம் இளைஞர் சங்க பொருளில் போட்டு நான் சொல்றது தான் நீங்க சொல்லுங்க, கேட்கணும். யாரா இருந்தாலும் நான் சொல்றதுதான் கேட்கணும். எல்லாம் பண்ணுங்க. புரியுதா? நான் சொல்றதை கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. இது நான் உண்டாக்குற கட்சி. நான் சொல்றதை கேட்கலன்னா யாரும் இந்த
கட்சியில் இருக்க முடியாது. என்ன சரின்னா சரி, போ அப்போ. முகுந்தன் மீண்டும் சொல்றேன், மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமிக்கப்படுகிறார். கை தட்டுங்க. குடும்பத்தில் இன்னொன்று போடு, குடும்பத்தில் அவ்வளோ நன்றி. யார் சொல்றது? நிறைவாக நன்றி சொல்ல வருகிறார். இந்த சென்னையில் பனையூரில் எனக்கு ஒரு அலுவலகம் நான் வச்சிருக்கிறேன். ஒரு புதுசாக வந்து ஆரம்பிச்சிருக்கிறேன். அங்கே வந்து எல்லாம் என்னை பார்க்கலாம். பனையூரில், சென்னை பனையூரில் அலுவலகம் ஒன்று திறந்திருக்குது. 3வது தெருவில் வச்சிருக்கு. ஃபோன் நம்பர்